ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாத்துக்கும் கதைனா ரொம்ப பிடிக்கும்ல. இன்னைக்கு ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு ஊரில் நிலான்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. நம்ம எல்லாரும் எப்படி நம்ம பேரண்ட்ஸ்க்கு செல்ல மாதிரி அவளும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப செல்லம். அவள் எதை கேட்டாலும் உடனே அவங்க பேரண்ட்ஸ் வாங்கி தந்துடுவாங்க. இதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் அவள் எதை கேட்டாலும் வாங்கி தரவும், ஒரு விஷயத்தை அவள் கேட்ட உடனே அதை வாங்கி தராமல் இருந்தா அதுக்கு உட்காந்து அழுது அவங்க அப்பா அம்மாட்ட பேசாமல் ரொம்ப கோவமாக இருப்பாள். அதனால் அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவளுக்கு எவ்வளோதான் அட்வைஸ் பண்ணாலும் அவள் சரியே ஆகலை. ஒரு நாளைக்கு நிலாவோட அப்பா அம்மா அவளை கூட்டிகிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் போனாங்க. நம்ம எல்லாரும் எப்படி சாக்லேட்டை பார்த்தோன்னே ரொம்ப இது வேணும் அப்படின்னு அப்பா அம்மாட்ட கேட்போமா, அதே மாதிரி ஒரு சாக்லேட்டை பார்த்தோன்னே அவங்க அப்பாட்ட போய் எப்பா எனக்கு இந்த சாக்லேட் வாங்கித்தாங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவங்க அப்பா அந்த சாக்லேட் எடுத்து பார்த்துட்டு அதில் 2 பீஸ் தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாங்க, இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, அதுவும் இல்லாமல் இதில் 2 பீஸ் தான் சாக்லேட் இருக்குது, நீ வேறு ஏதாச்சும் கேளு, நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அதுக்கு அவள் சொன்னா, இல்லை எனக்கு இதான் வேணும். நாங்கள் உட்காந்து அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே அவங்க அப்பா யாருக்கும் எதுவும் வாங்கி தராமல் அவங்கள திரும்பி வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு நிலா அவங்க வீட்டுக்கு வெளில விளாண்டுக்கிட்டு இருந்தா. அப்போ அவங்க அப்பா வரப்போ அவளுக்கு ஒரு புது சைக்கிள் நம்மளாம் சைக்கிள் வாங்கிட்டு வந்தோடனே எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அதில் போய் ஓட்டி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்போமா, அதே மாதிரி அதை சைக்கிளை பார்த்த உடனே அவங்க அப்பாட்ட போய் அதை வாங்கி அவங்க வீட்டை சுற்றி ரவுண்ட் அடித்தா. அப்போ அவள் நினச்சா, அன்னைக்கு நம்ம அந்த சாக்லேட்டை வாங்கியிருந்தோன்னா நம்ம அந்த சாக்லேட்டை சாப்பிட்டப்போ மட்டும்தான் நம்ம சந்தோஷமாக இருந்திருப்போம். இதுவே இந்த சைக்கிள் அப்பா வாங்கி தந்தனால நம்ம எப்போல்லாம் இதில் ஒரு ரவுண்ட் அடிக்கிறோமோ அப்போ ஃபுல்லாக நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க அப்பா அம்மாட்ட போய் சாரி கேட்டா. இனிமேல் நான் எதை கேட்டும் அடம் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு ஏசப்பாக்கு தெரியும். அதை கரெக்டான டயத்தில் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதனால் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட எதை கேட்டும் அடம் பிடிக்கக்கூடாது. ஒரு குட்டி வசனம் கற்றுக்கலாமா? உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:8. ஒரு குட்டி ஆக்ஷன் சாங் கத்துக்கலாமா? ஆகாயத்து பறவைகளை பாருங்க, ஆண்டவர் சொல்லுறத கேளுங்க. ஆகாயத்து பறவைகளை பாருங்க, ஆண்டவர் சொல்லுறத கேளுங்க. ஆகாரத்துக்காக கவலை எதுக்குங்க, ஆடைக்காக கவலை நமக்கு எதுக்குங்க. ஆகாரத்துக்காக கவலை எதுக்குங்க, ஆடைக்காக கவலை நமக்கு எதுக்குங்க. அறிந்திருக்கிறார் இயேசு அறிந்திருக்கிறார், ஆண்டவர் இயேசு அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறார் இயேசு அறிந்திருக்கிறார், ஆண்டவர் இயேசு அறிந்திருக்கிறார். இவைகளிலும் விசேஷம் நீங்கள் அல்லவோ, இவைகளிலும் விசேஷம் நீங்கள் அல்லவோ. தேங்க்யூ.